சென்னை அயனாவரத்தில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அனைத்து மகளிர் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஹலோ, இது சத்தியம் என்னடாச்சு? இனிமே என்னடா ஆகணும்? அதான் கம்பெனி கொடுத்துருக்கீல, சத்தம் கடமை பார்த்துக்கண்டா. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணு வீட்டுல செய்யற தப்பு என்ன தெரியுமா? அவனை போய் சட்டத்துக்கு முன்னாடி வந்து நிக்க வைக்கிறது தான். பார்த்த உடனே அவனெல்லாம் கொண்டு இருந்தா இப்ப அவன் ஜாமீன்ல வெளில வந்துருக்க மாட்டான்ல. என்ன லூஸ் மாதிரி பேசுற? லூசுதான்டா. உனக்கு என்னப்பா, நீ சட்டத்தை படிச்சிருக்க, அதனால உனக்கு சட்டம் வந்து பெருசா தெரியும், உண்மையா தெரியும். ஆனா நான் அப்படி இல்லை. என்னடா பண்ணிச்சு என் தங்கச்சி? பொண்ணா கொண்டதுன்னா அப்படி பெரிய தப்பா? இங்க எவ்வளவு பண்ணாலும் இது மாற போகுதுடா. 2018 ஆசிப்பான்னு ஒரு பெண்ணை கொலை பண்ணி இதே பண்ணாங்க. அது பார்ப்பா போலையே. இப்போ நம்ம தங்கச்சி அதான் புதுசா ஒரு விஷயம் வந்தா பழசெல்லாம் மறந்துடுவாங்கடா, புரிஞ்சுக்கூடா. அப்ப இதுக்கெல்லாம் முடிவே கிடையாதுல்ல. சட்டம் தான் தண்டனை பெருசாக்கணும். அதான் அவனை பார்த்த உடனே கொலை பண்ணியிருக்கணும். அதான் தப்பு பண்ணிட்டேன். இங்க சட்டத்துக்கு முன்னாடி வன்முறை கையில் இருக்கிறவன் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி தான்டா. டேய் 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 வச்சுட்டான். வணக்கம் பாஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஏன் தெரியுமா நான் உன்னை இவ்வளோ நாள் கொல்லாமல் உன் மேலே கேஸ் போட்டேன்? ஏன்னா அப்போ தானே உன் முகம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அவமானத்தையே நீ தாங்கி பண்ண எனக்கு தெரியும். அந்த அவமானத்துக்கும் விட அதிகமான தண்டனை உனக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். நீ சாகிறது. இதை உங்கள் அப்பா வந்தாலும் தடுக்க முடியாது, உங்கள் அப்பா வந்தாலும் தடுக்க முடியாது. சட்டு முட்டுன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ஏன்னா நீ வேறு பெரிய எடுத்து பையன். ஒன்றை கொண்டா சும்மா ஓடுவானுங்க என்ன? அதனால் அவனுங்களையும் கொள்ளணுமா? அதனால் அண்ணன் ஃபைட்டுக்கெல்லாம் தயாராகணும். இப்போ உன்னை சட்டு புட்டுன்னு போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கனா ஆரம்பிக்கணும். ஆமாம், உன்கிட்ட நான் உன்னை கேட்கணுங்க. உன் கூடவே பிறந்த ஒரு தம்பி இருக்கானாங்க. ஃபஸ்ட்டு அவனை கொண்டுருவோமா? எல்லா ஆண்கள்கிட்டையும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம அம்மானு ஒரு பெண்மணியால் தான் இந்த உலகத்துக்கே வரும். ஆனால் நம்ம அம்மாவா தங்கச்சா அக்காவா நினைக்கிற பல பெண்களுக்கு இங்கே நடக்கிற கொடுமை மிக அதிகம். நான் எதை பற்றி பேசுகிறேன்னா பாலியல் வன்கொடுமை. 16 வயசுலேருந்து 19 வயசுல இருக்கிற பொண்ணுங்க பாலியல் வன்கொடுமை அனுபவிக்கிறது பொதுமக்களோட 4 மடங்கு அதிகமா. தமிழகத்துல பாத்தீங்கன்னா 2012 சராசரியா 837 பேரு பாலியல் வன்கொடுமையால பாதிச்சிருக்காங்க. அதே அடுத்த வருடம் பாத்தீங்கன்னா 2013 19%, அதாவது 923 பேரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இந்த பாலியல் வன்கொடுமையால. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டிருக்காங்க. இது இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இதுல இன்னும் கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது பெற்றோர்களே பாலியல் வன்கொடுமை செஞ்சது 539 பேரு வழக்கு பதிவு. உறவினர்களா இருக்கிறவங்க செஞ்சது 2315. அண்டை வீட்டார்களால பாதிக்கப்பட்டது 10,782. இன்னும் பக்கத்துல பால் போடுற மளிகை கடை இந்த மாதிரி இன்னும் தெரிஞ்சவங்க இருக்காங்களே, அவங்களாம் 18,171 பாலியல் கேஸு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட பெண்களோட வயது பார்த்தீங்கன்னா 8,870 பேர் 14லேருந்து 18 வயசு வரம்பு கீழே உள்ளவங்க தான். பாக்கி 15,556 பேர் 18லேருந்து 30 வரம்புக்கு உள்ளவங்க. இவன் கொடுமையெல்லாம் தடுக்கிறதுக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்று, அந்த குற்றவாளிக்கு ரொம்ப கடுமையான தண்டனை வரணும். 2வது, அடுத்த வர சமூகத்துக்கு பாலியல் வன்கொடுமைனா என்ன, பெண்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். இது பெற்றோர்களால் மட்டும்தான் செய்ய முடியும்.